வெல்கம் கைஸ், இது உங்கள் காஸ்மிக் குட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கம்பேரிசன் வீடியோ. மார்வல் காமிக்ஸ் உடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோவான ஹல்க் வர்சஸ் டிசி காமிக்ஸ் உடைய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோவான கிரீன் லேண்டன். இவங்க ரெண்டு பேரை தான் நம்ம இந்த வீடியோல கம்பேர் பண்ண போறோம். ஹல்க் வர்சஸ் கிரீன் லேண்டன், கிரீன் மான்ஸ்டர் வர்சஸ் கிரீன் லைட். இந்த வீடியோவில் நம்ம ஹல்கா மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்முடைய ப்ரூஸ் பேனர், அதே மாதிரி கிரீன் லேண்டனா மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்மளோட ஹால் ஜார்டன். ஹல்க் வர்சஸ் கிரீன் லேண்டன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில 1-on-1 ஃபைட் வச்சா யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உண்மையிலே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில். ஹல்க் வர்சஸ் கிரீன் லேண்டன் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹல்குடைய ஆரிஜின், பவர், அவருடைய எபிலிட்டிஸ், அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அதே மாதிரி கிரீன் லேண்டனுடைய பவர், அவருடைய ஆரிஜின், அவருடைய எபிலிட்டிஸ் அண்ட் அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இதை ரெண்டையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம கம்பேரிசனுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹல்கை பற்றி பார்ப்போம். ஹல்க் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரூஸ் பேனர். ப்ரூஸ் பேனர் தன்னோட சின்ன வயசுலேயே தன்னோட குடிகார தந்தையால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே தன்னுடைய குடிகார தந்தையை தன்னோட தாயை கொலை பண்ணதுனால அந்த டிப்ரெஷன்லேயே வாழ்கிறாரு. என்னதான் ப்ரூஸ் பேனர் அந்த சோகத்துல வாழ்ந்தாலுமே அவர் வளர்ந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுறாரு. அவர் சயின்டிஸ்டா இருக்கும்போது அவர் கையில ஒரு ஆராய்ச்சி வருது. அது என்ன ஆராய்ச்சி அப்படின்னா காமா பாம், காமா ரேடியேஷன் பத்தின ஆராய்ச்சி. அந்த காமா ரேடியேஷன் பத்தின ஆராய்ச்சியை எக்ஸ்பெரிமெண்ட்டை மேற்கொள்றதுக்கு ப்ரூஸ் பேனரும் அவருடைய குழுவும் இறங்குறாங்க. அந்த நேரத்திலே ப்ரூஸ் பேனருக்கும் அவர் குழுவுக்கும் சின்ன சலசலப்பு. அதையும் மீறி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ப்ரூஸ் பேனரும் அவருடைய குழுவும் அந்த காமா பாம், அந்த காமா ரேடியேஷனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்க செட் பண்ணி வச்ச இடத்துல ஒரு கார் வருது. அந்த கார்ல ரிக்கி ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் வராரு. அந்த இடத்துல ரிக்கி ஜோன்ஸ் மேல அந்த காமா ரேடியேஷன் பட்டா அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் அவரை காப்பாற்ற போறாரு. ப்ரூஸ் பேனர் எவ்வளோ கத்துனாலும் ரிக்கி ஜோன்ஸுக்கு காதல விழல. அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துற இடத்துலயே காரை நிப்பாட்டி அங்க உட்காந்துருக்கிறாரு. ஆனா ஏற்கனவே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுனால ரிக்கி ஜோன்ஸுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு ப்ரூஸ் பேனர் அவரை காப்பாற்ற போறாரு. அந்த இடத்துல இவங்க நினைச்சிருந்தா அந்த காமா ரேடியேஷனை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஏற்கனவே நம்முடைய ப்ரூஸ் பேனருக்கும் அந்த குழுவில் உள்ள ஒரு அதிகாரிக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த அதிகாரி ப்ரூஸ் பேனரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணலை. ஸ்டாப் பண்ணதன் காரணமா அந்த காமா ரேடியேஷன் வெளியே வருது. ப்ரூஸ் பேனர் அந்த ரிக்கி ஜோன்ஸை தள்ளி விட்டு அவரை காப்பாத்திடுறாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த காமா ரேடியேஷன் ப்ரூஸ் பேனரை தாக்கிடுது. அது ப்ரூஸ் பேனருக்கு உடல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த காமா ரேடியேஷன் நம்முடைய ப்ரூஸ் பேனர் உடம்புல பட்டு தாக்குனதுனால ப்ரூஸ் பேனர் தன்னை அறியாம ஒரு பச்சை கலர்ல ஒரு மிகப்பெரிய உருவம் கொண்ட இன்னொரு ஆளா மாறுறாரு. அந்த ஆள் தான் நம்முடைய ஹல்க். இந்த ஹல்க் ப்ரூஸ் பேனருடைய உடம்புல இருந்து வெளியே வருவார். எப்போ வருவார் அப்படின்னா, பொதுவாகவே ப்ரூஸ் பேனர் ஒரு சாதுவான டைப்பு. இருந்தாலுமே நீங்கள் ப்ரூஸ் பேனரை அளவுக்கு அதிகமாக மீறி எரிச்சல் விட்டீங்கனாலோ இல்லை கோபப்படுத்தினீங்கனாலோ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக ப்ரூஸ் பேனர் உடம்புல இருந்து ஹல்கா மாறி வெளியே வருவார். அப்படி அவர் ஹல்கா மாறிட்டார்னா அவரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் ப்ரூஸ் பேனர். நம்ம ஹல்க் கிட்ட என்னென்னலாம் பவர் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த். ஹல்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வெயிட் வேணா தூக்குவாரு. 100 டன்னுக்கும் மேல நம்மளுடைய ஹல்கால வெயிட் தூக்க முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு காமிக் கேரக்டர் தான் நம்மளோட ஹல்க். அதே மாதிரி அவர் உடம்புல எந்த விதமான புல்லட், எந்த விதமான ஆயுதம் பட்டாலுமே அவருக்கு ஒன்றாகாது, ஒரு கீறல் கூட வராது. நீங்க பூமியில உள்ள எந்த விதமான பயங்கரமான வெப்பனை வச்சு நம்ம ப்ரூஸ் பேனர் அட்டாக் பண்ணாலுமே அது ப்ரூஸ் பேனருடைய உடம்புல எந்த விதமான பாதிப்பையும் எந்த விதமான சின்ன கீறலை கூட ஏற்படுத்தாது. அடுத்து அவருடைய ஸ்டாமினா. ஹல்கை நீங்க எந்த விதமான பயங்கரமான ஹை குவாலிட்டி வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணாலுமே அவரை சோர்வர வைக்க முடியாது. அவர் திரும்ப திரும்ப அடி வாங்கினாலுமே எந்திரிச்சு வருவாரு. அவர் உடம்புல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இது போக அவர்கிட்ட ரீஜெனரேட்டிவ் ஹீலிங் பவர் இருக்கு. அவரை திரும்ப திரும்ப அவரால் ஹீலிங் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹல்க்கு பறக்கிற பவர் கிடையாது. இருந்தாலும் கூட அவரால் ரொம்ப ஃபாஸ்டா ஒரு பில்டிங் ஹைட்டு கூட அவரால் ஜம்ப் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஸ்ட்ராங்கான சூப்பர் ஹீரோ தான் நம்மளோட ஹல்க். இந்த ஹல்க்குக்கும் சில வீக்னஸ் இருக்குது. அது எதெல்லாம் அப்படின்னா மேஜிக் அண்ட் மைண்ட் கண்ட்ரோலிங். மேஜிக்கும் மைண்ட் கண்ட்ரோலிங்கும் நம்முடைய ஹல்க்கு ஒரு பெரிய வீக்னஸ். அந்த மேஜிக், மைண்ட் கண்ட்ரோலிங் இந்த ரெண்டை வச்சு ஹல்க் அவங்களால சமாளிக்க முடியும், அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஹல்கை டிஃபீட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீக்னஸ் சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னா அடமாண்டியம் அண்ட் வைப்ரேனியம்.
இது ரெண்டும் ஹல்குடைய உடம்ப பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இது ரெண்டும் ஹல்குடைய உடம்புல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மூவிஸ்ல இது வரைக்கும் கிளியர் கட்டா சொல்லல. இவ்வளோ பவர்ஃபுல் மார்வல் சூப்பர் ஹீரோவான ஹல்கை பத்தி உள்ளாரம் பார்த்தாச்சு. இப்போ இவருக்கு ஆப்போனண்டான டிசியுடைய பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோவான கிரீன் லேண்டனை பத்தி பார்ப்போம். கிரீன் லேண்டன் யார் அப்படின்னா நம்மளோட ஹால் ஜார்டன் தான். ஹால் ஜார்டன் ஒரு வெல் ட்ரெயின்டு பைலட். அவருக்கு எப்படி கிரீன் லேண்டன் பவர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டெஸ்டிங் பைலட்டாக இருக்காரு. இவர் தந்தையும் ஒரு டெஸ்டிங் பைலட். ஹால் ஜார்டன் சின்ன வயசில் இருக்கும்போதே தன்னுடைய தந்தையை ஒரு டெஸ்டிங் போயிருந்தார், ஒரு ஃப்ளைட் டெஸ்டிங்க்கு. அந்த ஃப்ளைட் டெஸ்டிங்கில் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகி தன் தந்தை இறந்துட்டாரு தன் கண் முன்னாடியே. இருந்தாலுமே நம்ம ஹால் ஜார்டனும் வளர்ந்து அவரும் ஒரு டெஸ்டிங் பைலட்டாக வந்துட்டார். சரி, நம்ம ஹால் ஜார்டனுக்கு எப்படி கிரீன் லேண்டன் பவர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் லேண்டன் சொல்லி உலகம் தான் மோகோ பிளானட், பிரைம் எர்த் அப்படி அழைக்கப்படுற மோகோ. அந்த மோகோ பிளானட்டுடைய ஒன் ஆஃப் த கிரீன் லேண்டனான அபின்சூர். அந்த அபின்சூருக்கும் கிரீன் லேண்டன்ஸுடைய பரம விரோதியான பேரலாக்ஸுக்கும் ஸ்பேஸ்ல ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல பேரலாக்ஸ் அபின்சூரையும் அவருடைய ஸ்பேஸ்ஷிப்பையும் ஹெவியா அட்டாக் பண்ணதுனால அந்த ஸ்பேஸ்ஷிப் பூமியில கிராஷ் ஆகுது. அந்த டேமேஜ் ஆன ஸ்பேஸ்ஷிப்ல அபின்சூர் சாகும் தருவாயில படுத்து கிடப்பாரு. தன்னால உயிர் பிழைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவர் அவருடைய கிரீன் லேண்டன் ரிங் எடுத்து இந்த ரிங்குக்கு தகுதியான ஆள் இந்த பூமியில யாரோ அவரை செலக்ட் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கை அனுப்பிவிடுறாரு. அந்த ரிங்கு நம்முடைய ஹால் ஜார்டனை செலக்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஹால் ஜார்டனும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிற நம்முடைய அபின்சூரை பார்க்குறாரு. அபின்சூரும் இவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தெரிஞ்சு அந்த ரிங்கையும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு லேண்டன் லைட்டையும் நம்முடைய ஹால் ஜார்டன் கையில கொடுக்குறாரு. உனக்கு ஃபியூச்சர்ல பெரிய பொறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரிங்கையும் அவர் கையில இருக்கிற ஒரு லேண்டன் ஒரு விளக்கையும் ஹால் ஜார்டன் கையில கொடுத்துட்டு நம்முடைய அபின்சூர் இறந்து போயிடுறாரு. இப்படிதான் நம்முடைய ஹால் ஜார்டனுக்கு அந்த கிரீன் லேண்டன் பவர் அந்த ரிங் கிடைக்குது. அந்த ரிங்குடைய பவர் என்ன, அந்த ரிங் எப்படி நம்ம ஹால் ஜார்டனை செலக்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஒரு எமோஷனை பேஸ் பண்ணி இயங்குது. அந்த என்ன எமோஷன் அப்படின்னா வில் பவர். இந்த பூமியில யாருக்கு அதிகமான வில் பவர் இருக்கோ அவங்க கையில தான் இந்த ரிங் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்ஸ்ல ஹால் ஜார்டனுக்கு தான் அதிக வில் பவர் இருக்கு. அதனாலதான் அந்த ரிங் நம்ம ஹால் ஜார்டனை செலக்ட் பண்ணிச்சு. இந்த ரிங்குடைய பவர் என்ன பார்த்தீங்கன்னா கிரீன் லேண்டன் இந்த ரிங்கை போட்டுக்கிட்டு இந்த ரிங்கை யூஸ் பண்ணி தான் மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி தான் மனசுக்குள்ள எந்த பொருளை எந்த ஆப்ஜெக்டை இல்லைன்னா எந்த உருவத்தை நினைக்கிறாங்களோ அந்த உருவத்தையும் அந்த பொருளையும் அவங்களால இந்த ரிங்கு மூலியமா வெளியே கொண்டு வர முடியும். அந்த பொருள் மாதிரியான ஒரு உருவத்தை இவங்களால உருவாக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கிரீன் லேண்டன் தான் மனசுக்குள்ள காரை நினைச்சார் அப்படின்னா அந்த ரிங்கை யூஸ் பண்ணி இவங்களால ஒரு காரை உருவாக்க முடியும். ஆனா இவங்க உருவாக்குற ஆப்ஜெக்ட்ங்கிறது எல்லாமே கிரீன் கலர்ல தான் இருக்கும். ரொம்ப பெருசு இல்லைன்னா ரொம்ப சின்னது எல்லா சைஸ்லயும் எல்லா விதமான ஆப்ஜெக்டையும் எல்லா விதமான உருவத்தையும் இவங்களால உயிரற்ற உயிருள்ள எல்லா விதமான உருவத்தையும் உருவாக்க முடியும். கிரீன் லேண்டன் உருவாக்குற ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா தான் மனசுல தனக்குள்ள வில் பவர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்டுடைய பவரும் அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு வில் பவர் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொருளுடைய பவரும் கம்மியா இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் கம்மியா இருக்கும். இதெல்லாம் போக இந்த ரிங்ல கிரீன் லைட் பிளாஸ்ட் இருக்குது. அது போக கிரீன் லேண்டனால பறக்க முடியும். கிரீன் லேண்டனால ஸ்பேஸ்லயும் உயிர் வாழ முடியும். கிரீன் லேண்டனுடைய ரிங்ல பவர் குறைஞ்சா அவர் கையில உள்ள லேண்டனை வச்சு அதுல சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த லேண்டன்லயும் பவர் குறைஞ்சா கிரீன் லேண்டன்ஸ் பிளானட்ல ஒரு அழிவில்லாத எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. அந்த எனர்ஜி சோர்ஸ்ல அந்த லேண்டனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். இந்த கிரீன் லேண்டனுடைய வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வில் பவர் தான். அவரோட வில் பவர் எந்த அளவுக்கு கம்மியா இருக்குதோ அவர் வில் பவர் கம்மியாக கம்மியாக அவருடைய பவரும் கம்மியாகும், அந்த ரிங்குடைய பவரும் கம்மியாகும். ரெண்டாவது பயம். கிரீன்லாண்டனுக்குள்ள பயம் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வில் பவர் குறைஞ்சிரும். கிரீன்லாண்டனுக்கு பயம் வர வர அந்த ரிங்குடைய பவர் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். இந்த ரெண்டும் கிரீன்லாண்டனுக்கு இருக்கக்கூடாது. அதனால கிரீன் லேண்டன் அவருடைய பயத்தை ஜெயிச்சு அவருடைய வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான வீக்னஸ் கிரீன் லேண்டனுடைய ரிங் எல்லோ கலர் ஆப்ஜெக்ட் கிட்ட வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லோ கண்ட ஒரு ஃபியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எல்லோ கலர் ஆப்ஜெக்ட் வீக்னஸ் அப்படிங்கிறது காமிக் வைஸ் கிரீன் லேண்டன் குறைஞ்சி போச்சு. இப்போதைக்கு அந்த வீக்னஸ் கிரீன் லேண்டனுக்கு பெரிய அளவில் இல்லை. அண்ட் கிரீன் லேண்டன்ஸ் இம்மார்டல் கிடையாது. கிரீன் லேண்டனை எந்த அளவுக்கு அட்டாக் பண்றீங்களோ கிரீன் லேண்டனுக்கு அந்த அளவுக்கு அடிபடும். அதனால கிரீன் லேண்டனை ஈஸியா டேமேஜ் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளவு நேரமா ஹல்க் அண்ட் கிரீன் லேண்டனை பத்தி டீடைல்டா பார்த்தோம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள 1-on-1 பேட்டில் வச்சா யார் வின் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்ப்போம். கிரீன் லேண்டன் ஹல்க் ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். ரெண்டு பேருமே கம்பேர் பண்றது ரொம்பவே கஷ்டம்.
இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹல்க் வந்து அவருடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை வச்சு பயங்கரமான ஆக்ரோஷத்தோட கிரீன் லேண்டனை அட்டாக் பண்ண வந்தாருன்னா ஹல்குடைய ஒவ்வொரு அட்டாக்கும் கிரீன் லேண்டனை கண்டிப்பாக பாதிக்கும், கிரீன் லேண்டனை டேமேஜ் பண்ணும். இருந்தாலுமே ஹல்குடைய அட்டாக்கை தாங்கிறதுக்கு கிரீன் லேண்டன் உருவாக்குற ஆப்ஜெக்டோ இல்லை கிரீன் லேண்டன் தன்னை சுற்றி உருவாக்குற ஷீல்டோ ஹல்குடைய அட்டாக்கை நிச்சயமாக தாங்கும். ஏன் அப்படின்னா சூப்பர் மேனுடைய அட்டாக்கையே கிரீன் லேண்டனுடைய அந்த ஆப்ஜெக்ட் தாங்குதுங்கும் போது ஹல்குடைய அட்டாக்கையே நிச்சயமாக தாங்கும். ஏன்னா அனிமேஷன் மூவில கிரீன் லேண்டன் உருவாக்குற ஷீல்டு வந்து சூப்பர்மேனுடைய பஞ்சை தாங்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஹல்குடைய பஞ்சையும் தாங்க வாய்ப்பு இருக்குது. சரி, கிரீன் லேண்டன் அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஹல்குடைய அட்டாக்ல இருந்து தன்னை பாதுகாத்துட்டாரு, காப்பாத்திக்கிட்டாரு வச்சுக்குவோம். பதிலுக்கு கிரீன் லேண்டன் ஹல்க் அட்டாக் பண்ணணும். இப்போ கிரீன் லேண்டன் அவரோட ரிங்கை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான கொடூரமான வெப்பனை எடுத்தோ இல்லை ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் எடுத்தோ நம்ம ஹல்க் அட்டாக் பண்ணா, அதுவும் நிறைய வில் பவரோட அந்த ஆப்ஜெக்டை உருவாக்கி அட்டாக் பண்ணாலுமே அது ஹல்குடைய உடம்புல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா பூமியில் உள்ள எந்த ஆப்ஜெக்டாலையும் ஹல்கை ஒன்றும் பண்ண முடியாது, ஹல்குடைய பாடியை டேமேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால கிரீன் லேண்டன் எவ்வளவு பயங்கரமான ஆப்ஜெக்டை வச்சு ஹல்க் அட்டாக் பண்ணாலுமே அது ஹல்குடைய பாடியை ஒன்றும் பண்ணாது. அதனால ஹல்க் வந்து கிரீன் லேண்டனுடைய அட்டாக்ல இருந்தும் கண்டிப்பாக தப்பிச்சிருவாரு. அதனால நேருக்கு நேராக போதுன்னா கிரீன் லேண்டனும் ஹல்க்கும் ஈக்குவலாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக கிரீன் லேண்டன் பறந்து போய் கொஞ்சம் தூரத்துக்கு பறந்து போய் நம்ம ஹல்க் அட்டாக் பண்ணுறா வச்சுக்கோமே. என்னதான் கிரீன் லேண்டன் பறந்து போய் அட்டாக் பண்ணாலுமே ஹல்கால பறக்க முடியாது. அப்படின்னாலுமே ஹல்க் வந்து பில்டிங் அளவு கூட ஜம்ப் பண்ணுவார். அதனால கிரீன் லேண்டன் எந்த இடத்துல பறந்து நிற்கிறாரோ அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணி கிரீன் லேண்டனை கேட்ச் பண்ணிட்டாரு, பிடிச்சிட்டாரு அப்படின்னா கிரீன் லேண்டனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பறந்து அட்டாக் பண்ற கிரீன் லேண்டனை ஹல்க் பாஞ்சி போய் பிடிச்சி அவர் கையை பிடிச்சார் அப்படின்னா ரிங்கை யூஸ் பண்ண முடியாது. அப்போ கிரீன் லேண்டனை ஹெவியா அட்டாக் பண்ணி கிரீன் லேண்டனை ஹல்க் டிஃபீட் பண்ணிடலாம். ஏன்னா கிரீன் லேண்டனால ரிங்கை யூஸ் பண்ண முடியாத போதோ, கிரீன் லேண்டனோட ரிங்கை ஹல்க் யூஸ் பண்ண விடாத போதோ கிரீன் லேண்டனை ஹல்க் அட்டாக் பண்ணா கண்டிப்பா அது கிரீன் லேண்டனுக்கு அடிபடும். அதனால இதுவும் ஹல்க்கு தான் அட்வான்டேஜ். சரி, நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போம். கிரீன் லேண்டனால எவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் வேணா உருவாக்க முடியும். இப்போ கிரீன் லேண்டன் அவருடைய ரிங்கை யூஸ் பண்ணி ஹல்கை விட பயங்கரமான, ஹல்கை விட பெரிய ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு 100 மடங்கு பெரிய ஆப்ஜெக்டை உருவாக்குறாரு வச்சுக்கோமே. அதுக்கு ஏற்ற வில் பவர் கிரீன் லேண்டனால கொடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா கிரீன் லேண்டன் காமிக்ஸில் ஒரு தடவை பூமி அளவு ஒரு பெரிய ஆப்ஜெக்டை உருவாக்கியிருக்காரு. அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு வில் பவர் உள்ள கிரீன் லேண்டனால ஹல்கோட ஒரு 100 மடங்கு பயங்கரமான ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க கண்டிப்பாக முடியும். அப்படி கிரீன் லேண்டன் ஹல்கை விட 100 மடங்கு பெரிய பயங்கரமான ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை ஹல்க்கு மேலே தூக்கி போட்டால் அவ்வளோ பெரிய பொருளை ஹல்கால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஆனால் ஹல்க்கும் எவ்வளோ பயங்கரமான பொருளை, எவ்வளோ வெயிட்டான பொருளையும் தூக்கிடுவார். இருந்தாலுமே கிரீன் லேண்டன் பூமி அளவு ஒரு பெரிய பயங்கரமான ஸ்ட்ராங்கான பொருளை உருவாக்கி அதை ஹல்க்கு மேலே தூக்கி போட்டாருன்னா அவ்வளோ பெரிய பொருளை ஹல்கால சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணி கிரீன் லேண்டன் ஹல்கை தோக்கடிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இது கிரீன் லேண்டனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் அவ்வளோ பெரிய பொருளை கிரீன் லேண்டனை உருவாக்காம ஹல்க்கு தான் பார்த்துக்கணும். இதில் ஹல்க்கு அட்வான்டேஜான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹல்க் வந்து இம்மார்டல். ஹல்கை நீ எவ்வளோ அடித்தாலும் அவருக்கு அடிபடாது, திரும்ப திரும்ப எந்திரிச்சு வருவார். ஆனால் கிரீன் லேண்டன் வந்து மோட்டல்னு சொல்ல முடியாது, இம்மோட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு 2 கட்டான். ஆனால் கிரீன் லேண்டன் கண்டிப்பாக அடிச்சா அடிபடும். ஹல்குடைய ஒவ்வொரு அடியும் கிரீன் லேண்டன் உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தும். பூமியை விட்டு நீங்கள் ஸ்பேஸ் போனீங்கன்னா ஸ்பேஸில் கிரீன் லேண்டனால ஃபுல் பவரில் சண்டை போட முடியும். ஆனால் ஹல்கையும் கிரீன் லேண்டன் எப்படியாவது ஸ்பேஸ் கூட்டு போயிட்டார் அப்படின்னா ஹல்கால ஸ்பேஸில் ஃபுல் பவரோட சண்டை போட முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டு. இது கிரீன் லேண்டனுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இந்த மாதிரி ஹல்க்கும் கிரீன் லேண்டனும் நேருக்கு நேராக நின்று அவங்களுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டா 2 பேருமே தோக்குறது கஷ்டம், 2 பேருமே பவர்ஃபுல். அதனால 2 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஹல்க் கிரீன் லேண்டன் 2 பேருமே வீக்னஸ் வச்சு அடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்போம். இப்போ ஹல்க்கும் கிரீன் லேண்டனும் வீக்னஸ் வச்சு அடிக்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்போமே. ஹல்குடைய பெரிய வீக்னஸே வைப்ரேனியம் அண்ட் அடமாண்டியம். இந்த 2 ஆப்ஜெக்டை வச்சு கிரீன் லேண்டன் ஹல்கை தோக்கடிக்கிறோம் நினைச்சு பார்ப்போம். ஏன்னா வைப்ரேனியம் அண்ட் அடமாண்டியம் இந்த 2 ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ஹல்குடைய உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, கிரீன் லேண்டனால எல்லா ஆப்ஜெக்டையும் உருவாக்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான வைப்ரேனியம் அடமாண்டியம் இது 2மே அவருக்கு சம்பந்தம் இல்லாத பொருள். இது 2யுமே அவரால் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு. மேக்சிமம் உருவாக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அவரால் இதை உருவாக்கி ஹல்கை டிஃபீட் பண்ண முடியாது. ஹல்க்கு எதிராக கிரீன் லேண்டன் கொஞ்சம் மைண்ட் கேம் ஆடி மறைஞ்சு நின்று தாக்கி அந்த மாதிரி ஏதாவது சில சில்மிஷ வேலைகள் பண்ணால்
ஹல்கை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம், தடுமாற வைக்கலாம், ஆனால் ஹல்கை டிஃபீட் பண்ண முடியாது. இப்போ கிரீன் லேண்டனுடைய வீக்னஸை பார்ப்போம். கிரீன் லேண்டனுக்கு பெரிய வீக்னஸே வில் பவர். கிரீன் லேண்டனுடைய ரிங்கில் வில் பவர் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய பவர் குறையும். அப்படி இருக்கும்போது கிரீன் லேண்டனை வில் பவரை குறைக்கணும்னா கிரீன் லேண்டனுக்கு பயத்தை உருவாக்கணும். கிரீன் லேண்டன் பயப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பவர் குறையும், அவருடைய வில் பவர் குறையும். அப்படி இருக்கும்போது ஹல்க் நினச்சா கிரீன் லேண்டனுடைய ரிங்கை யூஸ் பண்ண விடாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு கிரீன் லேண்டனை ஹெவியாக அட்டாக் பண்ணி கிரீன் லேண்டனை பயங்கரமாக தாக்கி ஹல்கை பார்த்தோன்னே கிரீன் லேண்டன் பயப்படுற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கணும். அப்படி ஹல்க் கிரீன் லேண்டன் கிட்ட ஒரு பயத்தை உருவாக்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரீன் லேண்டனுடைய பவர் குறைஞ்சிரும். ஹல்க் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம் கிரீன் லேண்டனை. ஆனால் அதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஹல்கை பொறுத்த வரைக்கும் எதையும் பிளான் பண்ணி பண்ண மாட்டார். இறங்கினா அடிக்கணும், அடித்து துவம்சம் பண்ணணும், அவ்வளோதான் ஹல்க்கு தெரியும். அப்படிங்கிறனால கிரீன் லேண்டன் இருக்காரு, அவருக்கு இந்த வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸை பார்த்தா நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் ஹல்க்கு கிடையாது. அதனால கிரீன் லேண்டனுடைய வீக்னஸை பார்த்து ஹல்க் கண்டிப்பாக அட்டாக் பண்ணவே மாட்டார். இதில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. ப்ரூஸ் பேனரால் ஹல்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ஹால் ஜார்டனால அந்த கிரீன் லேண்டன் ரிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஹல்க்கு எதையும் பிளான் பண்ணி பண்ண மாட்டார், ஆனால் கிரீன் லேண்டன் பக்காவாக பிளான் பண்ணி ஹல்க் அட்டாக் பண்ணலாம். அதனால ஸ்ட்ரென்த் வச்சு அடிச்சாலுமே ஹல்க்கு கிரீன் லேண்டன் ரெண்டு பேருமே தோக்க போறது கிடையாது. அதே மாதிரி வீக்னஸ் வச்சு அடிச்சாலும் கூட ரெண்டு பேரும் தோக்க மாட்டாங்க. சரி, நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போமே. ஹல்கையும் கிரீன் லேண்டனையும் மோத விடாம ஹால் ஜார்டனையும் ப்ரூஸ் பேனரையும் மோத விட்டு பார்ப்போம். ப்ரூஸ் பேனர் சயின்டிஸ்ட், ஹால் ஜார்டன் பைலட். அப்படிங்கும்போது ப்ரொஃபஷனல் வச்சு மோத மாட்டாங்க. அப்போ ஹால் ஜார்டனும் ப்ரூஸ் பேனரும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க வச்சுக்கோங்க. உங்க கையில கன் இருக்குது, நீங்க அந்த கன்னை வச்சு ரிங் இல்லாத ஹால் ஜார்டனை சுட்டா அவர் உடனே செத்துருவாரு. ஆனா அதே ப்ரூஸ் பேனரை சுட்டா அவர் சாக மாட்டாரு. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ப்ரூஸ் பேனரை யாராவது டார்ச்சர் பண்ணா அந்த ஹல்க் வெளியே வந்துருவாரு. அதை பத்தி ப்ரூஸ் பேனரே அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஹல்கால என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், அதனால எனக்கு வாழவே பிடிக்கலன்னு என் வாயில கன்னை வச்சு நான் சுட்டுக்கிட்டேன். ஆனா எனக்குள்ள உள்ள ஹல்க் அந்த புல்லட்டை துப்பிட்டான், அதனால என்னால் சாகவும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ப்ரூஸ் பேனரை சுட்டாலும் சரி, கத்தி வச்சு குத்தினாலும் சரி, அவர் சாக போறது இல்லை, ஹல்கா வெளியே வருவாரு. அப்படி இருக்கும்போது ஹால் ஜார்டன் வர்சஸ் ப்ரூஸ் பேனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா ப்ரூஸ் பேனர் தான். ஆனா நம்ம இந்த வீடியோல பார்த்தது கிரீன் லேண்டன் வர்சஸ் ஹல்க். அப்படிங்கிறதுனால இந்த பேட்டில் ஒரு எண்ட்லெஸ் பேட்டிலா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த வீடியோல ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸ், ஈக்குவலான பவர் உள்ள சூப்பர் ஹீரோஸ். ரெண்டு பேருமே அவங்க ஸ்ட்ரென்த் வச்சு மோதிக்கிட்டாலும் சரி, வீக்னஸ் வச்சு மோதிக்கிட்டாலும் சரி, ரெண்டு பேரும் தோக்க போறது இல்லை. இவருடைய அட்டாக் அவர் சமாளிப்பாரு, அவருடைய அட்டாக்கை இவர் சமாளிப்பாரு. அப்படிங்கிறதுனால இந்த பேட்டில் ரெண்டு பேருக்குமே ஜெயிக்க சான்ஸ் இருக்கு, ரெண்டு பேருமே தோக்க சான்ஸ் இருக்கு. அதனால ரெண்டு பேருக்குமே 50-50. இந்த பேட்டில் ரொம்ப நேரம் இழுத்துட்டு போய் முடியவே முடியாம டையாக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மேட்ச்ல கிளீனான ரிசல்ட் வர வாய்ப்பே இல்லை. இந்த மேட்ச்ல ஹல்க் அண்ட் கிரீன் லேண்டன் ரெண்டு பேருக்குமே என் ஒப்பீனியன் படி 50-50 சான்ஸ் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஹல்க் வர்சஸ் கிரீன் லேண்டன் இந்த பேட்டில் யார் ஜெயிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா காஸ்மிக் குட்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோஸை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.